கை சேரும் கல்யாண வைபோகம் கண்டு கழித்து காலம் பிறக்கும் சத்து கட்டது இந்த தேதியோ தேவனுக்கு சொந்தம் இந்த தேதியோ அம்மா போட்ட என்ன சொத்து கொடி என்னாலும் பாவம் இந்த சின்ன கொடி. என்னைக்கோ இல்லாம இன்னைக்கியா நான் பாட்டு பாடிக்கிட்டே என்னோட சமையல் வேலையை செய்யறேன்னு யோசிக்கிறீங்க தானே? ஆக்சுவலி இதுதாங்க நானு. இப்போ ஏதாவது ஒரு சமையலை நான் ஷூட் பண்ணாமலே சமைக்கிறேன்னா கண்டிப்பா எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே தான் என்னோட சமையல் வேலைகளை நான் செய்வேன். சோ அப்பப்போ இந்த மாதிரி என்னோட குக்கிங் வீடியோஸும் வரும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்ல ஃப்ரைடே ஸ்பெஷல் ஃப்ரை பன்னீர் குழம்பு, பீட்ரூட் பொரியல் அண்ட் அப்பளம். இப்போ நான் பன்னீர் குழம்போட ரெசிபி தான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு பீட்ரூட் பொரியலோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் வர வீடியோல ஷேர் பண்றேன். பன்னீர் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டில என்ன நல்லா சூடானதோ சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே நறுக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருப்பில, தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுத்து அரைச்ச மிளகா சாந்தையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து மிளகா சாந்துல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இறைச்சி மசாலா மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலால எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே குழம்புக்கு தேவையான சூடான தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தேங்காய் பாலையும் சேர்த்து ஒரு கொதி வர விட்டு கொத்தமல்லியை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பொரிச்ச பன்னீரை சேர்த்து மெதுவா கலந்து விடுங்க, இல்லனா பன்னீர் உடைஞ்சிரும். அவ்வளவுதாங்க, நல்ல திக்கான பன்னீர் குழம்பு ரெடி.